ஹலோ, கொஞ்சம் பேசலாமா? இன்னைக்கு கிளையண்ட்டோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கிளையண்ட் என்கிட்ட வரும்போது, அவங்களோட நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. டெட் எண்ட்ல நின்னுட்டு இருந்தாங்க. ரைட், லெஃப்ட், பேக்வர்ட், ஃபார்வர்ட் அப்படி ஒரு ஆப்ஷனே அவங்க கிட்ட இல்ல. முடிஞ்சிருச்சு லைஃப். என்னோட லைஃப்ல இனிமே என்ன இருக்க போகுது? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஓகே, அவங்களோட 6 பில்லர்ஸ் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப, அவங்களோட ஹெல்த் பெட்டரா தான் இருந்துச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. வெல்த்ன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா வெல் செட்டில்ட், அவங்க ஹஸ்பண்டும் ரிச். ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரிலேஷன்ஷிப்னு பார்த்தா ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் அபியூசிவ் ரிலேஷன்ஷிப். ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. இவங்களோட கிட்ஸ் 2 கிட்ஸ் இருந்தாங்க. இவங்களோட கிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பையன், செகண்டு குட்டி பாப்பா, 1 இயர் கூட ஆகலை. ஸோ அந்த பையன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் சுத்தமாக பாண்டிங் கிடையாது. அவங்க வந்து ஏதோ தனியாக வாழ்றது மாதிரி வாழ்றாங்க. நெக்ஸ்ட் இவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்குமே ரிலேஷன்ஷிப் சுத்தமாக சரியில்லை. ஏன் அப்படின்னா இவங்க லவ் மேரேஜ். ஸோ இவங்க லவ் மேரேஜ் பண்ணும்போதே அவங்க அப்பா நிறைய வெல்த் எல்லாம் கொடுத்து மேரேஜ் பண்ணி வச்சதுனால இப்போ வந்து தங்கச்சிக்கு ரிமைனிங் இருக்க வெல்த் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னனால அதுவுமே ப்ராப்ளம்னால இவங்க அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப்பும் சரி கிடையாது. இவங்களோட கெரியர் எப்படின்னு பார்த்தா காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க சேலரி எல்லாம் ஹஸ்பண்ட் கிட்ட போயிடும். ஆனால் இவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஜாப் அவங்களுக்கு பிடிக்கல. அப்போது நான் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது கேட்டப்போ சொன்னாங்க, எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசை, அதில் தான் என்னோட பேஷன் அப்படின்னு. அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது எல்லாமே என்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப லோவில் இருந்துச்சு, மைனஸில் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். சரி ஓகே, நம்ம வந்துட்டு இதோடைய ப்ராக்டிசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேட்டேன், உங்களுக்கு இப்போ எந்த ஃபேக்டர்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணணும்? ஹெல்த்து, நீங்கள் ஆல்ரெடி ஃபிட்டாக நல்லா இருக்கீங்க, ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெல்த்து, நீங்கள் ஃபேமிலி செட்டில், ஸோ பிரச்சனை இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் எந்த எஃபர்ட்டும் இனி போட ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருந்தாங்க. நெக்ஸ்ட் கெரியர் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட வெல்த் எல்லாமே அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்பா வந்து இனி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிச்சாக இருந்தனால இவங்க மேரேஜ்க்கே எல்லாம் கொடுத்தத இவங்க ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்குன்னு இப்போ எதுவுமே இல்லை. ஈவன் ஜுவல்ஸ் கூட இவங்க கிட்ட இல்லை. இவங்க அம்மா அப்பாவும் தங்கச்சிக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறப்போ ஓகே கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி உங்களோட கோல்ஸ் எல்லாம் என்னன்னு ஒரு 1 வீக் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இவங்களுக்கு அது வரைக்கும் கோல்ஸ் பெருசா யோசிக்கல. ஏன்னா எல்லாமே நம்ம ஃபேமிலி கிட்ட இருக்கு, நமக்குன்னு என்ன கோல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. அப்புறம் 1 வீக் டைம் எடுத்து சொன்னாங்க, எனக்கு கிட்ஸ் கூட இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும், நெக்ஸ்ட் வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கோல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஓகே உங்களுக்கு ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஆனா அது வேர்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க கிராட்டிடியூட் உங்க ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் எழுதணும். நீங்க உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கு, நல்லா இருக்கிற ஹெல்த்துக்கு தேங்க்ஃபுல்லா இருங்க. உங்களோட வெல்த் சூப்பரா இருக்கு, பட் வந்துட்டு நீங்க உங்களுக்காக பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. ஸோ அந்த வெல்த்துக்கு தேங்க்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் கரியர் வந்து நீங்க இனிமே தான் அதுல வந்துட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்குமே நீங்க ஆல்ரெடி அதுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு கிரேட்ஃபுல்லா தேங்க்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிசஸ் கொடுத்துருந்தேன். இன்னொன்று கிட்ஸும் கூட அவங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகிறதுக்கு இந்த டெக்னிக் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு வந்து கிட்ஸ் தூங்கினதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரோட சப்கான்ஷியஸ் மைண்டும் 24/7 ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்த கிட்ஸோட காது பக்கத்தில் போய் அம்மா ஒன்று ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அம்மா ஒன்று ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறேன், அம்மாவை நீயும் ரொம்ப லவ் பண்ணுற, ஸோ இந்த மாதிரி நல்ல வேர்ட்ஸ், பாசிட்டிவான வேர்ட்ஸ், நீ ரொம்ப நல்லா படிக்கிற, நீ எல்லா பசங்க கூடயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கேரிங்காக ஷேரிங்காக இருக்க, அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு 6 மந்த்ஸ் இதை பண்ண சொன்னேன். நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க, கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க, வீட்டில் என்ன நடந்தாலும் இந்த விஷயத்த நீங்கள் ரெகுலராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ இவங்களுக்கு கெரியரில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னனால நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டீங்க, உங்களோட அந்த எஃபர்ட்டை போட ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விட்டுட்டாங்க. என்கிட்ட பேசுறது ஒரு 4 செஷன் வந்தாங்க, அதுக்கப்புறமா பேசவே இல்லை.
ஒரு 2 months கழிச்சுட்டு மறுபடியும் வந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு அகாடமில போய் கேட்டிருக்காங்க. அங்க என்ன சொன்னாங்களாம் அப்படின்னா, நீங்க கிட்ட கூட்டிட்டே வரலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு மாமனார், மாமியார் பார்த்துக்க மாட்டாங்க. அம்மா, அப்பா சப்போர்ட் கிடையாது. ஸோ கிட்ட கூட்டிட்டு வரலான்னு சொன்னனால இவங்க ஃபுல்லா கிளாஸ்ல பிஸியா இருந்திருக்காங்க. அதனால இந்த செஷன் கூட அட்டெண்ட் பண்ணல. நான் நினைச்சேன் வீட்ல ஏதோ ப்ராப்ளம்னால பேசல அப்படிங்கிற மாரி. அப்போ அந்த செஷன் அவங்க பேட்ச் முடிச்சு அவங்க சூப்பரா மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிளைண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க இம்மீடியட்டா. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல அடுத்த ட்ரபிள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்னோட கிட்ட பாத்துக்க யாருமே இல்லை. ஏன்னா அந்த பாப்பா வந்து 1 இயரோட லெஸ். ஸோ நம்ம ஃபீட் பண்ண வேண்டிய அந்த வேலை எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கு. நீங்க வந்துட்டு எந்த எஃபர்ட்டுமே போடாம உங்களுக்கு எல்லாமே தானா நடக்கும். ஸோ பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதும், இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இவங்க அம்மா வீட்டு பக்கத்துலயே ஒரு அக்கா இருக்காங்க. அப்ப அந்த அக்கா வீட்டுல விட்டுட்டு இவங்க ஒர்க் போயிருக்காங்க. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. என்ன நம்மளோட பேர பிள்ளைய வேற யாரோ பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதுக்கப்புறம் பாத்துக்கிறாங்க. ஆனாலுமே இவங்க ஒர்க் போயிட்டு வர்றப்போ இவங்க கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. பட் ஸ்டில் கிட்ஸை வந்து பார்த்துப்பாங்க. சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட ஒர்க்கை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. நெக்ஸ்ட் நிறைய அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக பண்ணுங்க பிரைட்ஸுக்கு, அந்த மாதிரி நிறைய சொல்லி அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 3 months கழிச்சு பார்த்தா அவங்களோட ஒர்க்ல சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் கூட திடீர்னு ஒரு ப்ராப்ளம், அவங்க வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த டைம் அவங்க அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ இனிமே இங்கே இருக்க வேணாம், இந்த இவ்வளோ அடி திட்டெல்லாம் வாங்கிட்டு நீ இங்கே இருக்க வேணாம், எல்லாத்தையும் பேக் பண்ண நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாள் வந்துட்டு ப்ராப்ளம் நடக்கிறப்போ அவங்க அப்பா கண்டுக்கவே மாட்டாங்களாம், வருவாங்களாம், பேசிட்டு போயிடுவாங்களாம். இந்த வாட்டி நீங்கள் எங்க கூடயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாருமே சேர்த்து கிட்ஸு, பேகு, அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஷாக், பரவாயில்லையே அப்பா நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. அப்புறம் என்னன்னா இவங்க டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு ரொம்ப கிளாரிட்டியா இருந்தனால டிவோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க தங்கச்சியும் டெலிவரிக்காக இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஒரே வீட்டில் இவங்களுக்கு ப்ரைவசி இல்லை. பட் கிட்ஸு கூட நிறைய ப்ராப்ளம் எல்லாம் ஆனதுனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க எங்க கிட்ஸை ஸ்கூல் சேர்த்துக்கிறீங்களோ அங்கேயே ஒரு வீடு எடுத்து நீங்க தனியா இருக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கான கோல்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ஸை வந்து ஸ்கூல் மாற்றிட்டாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு மாற்றிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பர் வீடு எடுத்து நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரீசெண்டாக பேசும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து கார் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டைமண்ட் நெக்லஸ் செட்டு, ரிங் எல்லாம் சேர்த்து வாங்கிட்டாங்க. தென் வந்துட்டு டிவோர்ஸும் கிடச்சிடுச்சு. இப்போ வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க. இவங்க எந்த எஃபோர்ட்டும் போடல. ஆனால் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்களோட டேஸ்ட்டுக்கு இவங்களோட வைபுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பார்ட்னரை இப்போ வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹோப்ஃபுல்லாக ஆன்சர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நான் அதான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணீங்க இல்லையா, அதுதான் உங்கள் சேஞ்சுக்கே வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட். எல்லா கிளைண்ட்ஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட அக்செப்டன்ஸே இருக்காது. எப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்ல வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இவ்வளோ நாள் நீங்க அனுபவிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணதான். இவ்வளோ நாள் நீங்க உங்க ப்ராப்ளம்ஸை 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. 10 பேர் அவங்க ப்ராப்ளம்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க சர்க்கிளே வந்துட்டு இவங்க கிட்டயும் அதே தான் நான் சொன்னேன். இவங்க கிட்ட கேட்டப்ப சொன்னாங்க, ஆமா இவங்க சர்க்கிளில் எல்லாருக்குமே ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருந்திருக்கு. இவங்க எல்லாருக்கும் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி இவங்க வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம்ஸை ஒரு 5 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறது, அவங்க இவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போனா இது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவ்வளோ நாள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது எல்லாமே நீங்க தான். ஸோ இனிமே நீங்க என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதான் அதை அவங்க அக்செப்ட் பண்ணி அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஆமா நான் தான். ஸோ இனிமே எனக்கு இந்த லைஃப் வேண்டாம், என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இல்லை. அவங்க ஃபேமிலி, அவங்க கிட்ஸு, அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறது, அவங்க கோல்ஸ், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ ரீசெண்டாக பேசும்போது கேட்டேன், எப்படி இருக்கீங்கன்னு. நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. முன்னாடியெல்லாம்
எப்போ பேசினாலும் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி தான் அவங்க வாயிலிருந்தே வரும். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த மாதிரி லைஃப்ல டெட் எண்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல, கிளாரிட்டியே இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுக்குறேன். பர்சனல் கோச்சிங்க்கு என்ன ரீச் பண்ணலாம். தேங்க்யூ.